பிரியமானவர்கள், உங்கள் அவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. வியாதியும் சுகமும் என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானித்து வருகிறோம். சுகத்தை குறித்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். 3 யோவான் 2 வாசிக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். மார்க் 8:3 வாசிக்கும் பொழுது, ஒரு மனிதன் இயேசுவினிடத்தில் கேட்கும்போது, மார்க் 8:3 மன்னிக்க வேண்டும், மார்க் 8:3 இயேசு இவர்களை பட்டினியாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். இயேசு கிறிஸ்து அவர்களை வழியில் பட்டினியாக அனுப்பிட்டாக்க அவங்களாம் மறித்துடுவாங்கன்னு சொல்லி அறிந்ததுனால தான் அவர்களை பட்னியாக அனுப்பாதபடிக்கு அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய சுகத்தை தேவன் விரும்புகிறார். ஆகினால்தான் அந்த நாட்களில் 3 நாள் அவரிடத்துல பிரசங்கம் கேட்டதுனால அதில் அனுப்பாதபடி அவர் வழியிலே சோர்ந்து மறித்து விடுவார் என்பதற்காக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆகாரம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்திய 8:3 ஒரு குஷ்டரோகி இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொன்ன உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய சித்தத்தை எங்கே வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய சித்தம் என்ன என்று சொன்னால் அவனுக்கு சொன்ன பதில் தான் நமக்கு சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் சுகமாக இருக்க வேண்டும் என்று சித்தம், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்கின்றார். ஆகினால் நம்ம சுகமாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். மத்திய 4:23-24 வாசிக்கும் பொழுது, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருந்தபோது அவரிடத்தில் வந்ததான எல்லா வியாதிகளையும் எல்லா நோய்களையும் நீக்கினார். அவர் அநேகரை தொட்டு சுகமாக்கினார், அவரை தொட்ட யாவரும் சுகமானார் என்று சொல்லி பார்க்கின்றோம். மத்திய 8:16 வாசிக்கும் போது பிணியாளிகள் எல்லாரையும் சுத்தமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் நம்ம சுகமாக இருக்க என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாரையும் அந்த நாட்களில் எல்லாரையும் சுகமாக்கினார் என்று சொல்லி பார்க்கணும். லூக்கா 4:18-19 வாசிக்கும் போது, இருதய நொறுங்குண்டலை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை பிரசித்திப்படுத்தும், நொறுங்குண்டலை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஏசாயா புத்தகத்தில் எழுதின வார்த்தையை வாசிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால பிரியமானவர்களே, நாம் எல்லாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். பிரியமானவர்களே, மத்திய 14:36 வாசிக்கும் போது, அவரை தொட்ட யாவரும் சுகமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான், அவர் தொட்ட யாவரும் சுகமானார்கள், அவரை தொட்ட யாவரும் சுகமானார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே இயேசு கிறிஸ்து நம்முடைய சுகத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். லூக்கா 10:8-9 வாசிக்கும் பொழுது, 70 பேரை அனுப்பும்போது அவ்விடத்துள்ள பிணியாளிகளை சுத்தமாக்குங்கன்னு சொல்லி கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். அப்போ மனிதன் சுகமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 9:1-2 வாசிக்கும் போது, 12 சீஷர்களை அனுப்பும்போது என்ன சொல்றார், வியாதியுள்ளதை குணமாக்குங்கள், பிணியாளிகளை சுத்தமாக்குங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்போ வியாதியஸ்தரும் பிணியாளிகளுமாக இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, அவர்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆகினால தான் நம்முடைய சுகத்தை தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 35:27 வாசிக்கிறோம், நம்முடைய சுகத்தை விரும்புகிறதான தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய சுகத்தை விரும்புகிறதான தேவனாக இருக்கிறார். அவர் விரும்பினா மாத்திரம் போதாது, நாம விரும்ப வேண்டும், நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகினால பிரியமான, நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 15:26 சொல்றார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய பரிகாரியாக இருக்கிறதுக்கு காரணமே என்ன என்றால், நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசு தேவன் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணினார், தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட அவரை குணமாக்குகிறாரும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து எல்லாரும் குணமாக்குறதுக்காக அந்த நாட்டில் சுற்றி திரிந்தார் என்றால், அவர் நேற்று இன்று மாறாதவராக இருக்கிறதுனாலே இன்றைக்கு நமக்கு சுகம் அளிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்திய 15:30 வாசிக்கும் போது, அவர்கள் எல்லாரையும் அவர் சுத்தமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 7:21 வாசிக்கும் போது, நோய்களையும் கொடிய நோய்களையும் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வையளித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால் பிரியமானவர்களே, இயேசு அவர் வாழ்ந்த நாட்களில் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருந்தபோது எல்லாருக்கும் சுகம் கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய சுகத்தை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆகிய நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம்.
இதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் நான் சுகமாக இருக்க வேண்டும், தேவனுடைய சித்தம் என்று சொல்லி அறிந்து தேவனை மையப்படுத்துவோம். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தோடு சுமத்துகிறோம். நாங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய சித்தமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் எல்லாரும் சுகமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். தொடர்ந்து இந்த காரியத்தை அடுத்த வாரங்களை கேட்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.